ஹாய் அண்ட் வெல்கம் டு சினிமா வியூ. பல நாளாக படமே ரிலீஸ் ஆகாமல் ட்ரையாக கிடந்த நம்ம ஊர் தேட்டர்லாம் ஒரு வழியாக படங்கள் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போன வாரமே பல படங்கள் ரிலீஸ் பண்ணி தரலாங்க. எல்லா படத்தையும் பார்த்துக்கிட்டு மல்லாக்கப்படுத்திவிட்டேன். அதனால தான் எதுக்கு ரிவ்யூ போடல. இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்துலேருந்து சரி நம்ம மறுபடியும் ரிவ்யூ போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு போய் பலிக்கடை ஆன படம் தான் கல்வன். வாழ்க்கை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு, அதை விட்டுறக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். கல்வன் இந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து நடிச்சிருக்காப்ல. ஜிவி பிரகாஷ் படம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் ரிலீஸ் ஆகிக்கிறது. இப்போ 2 வாரத்துக்கு ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காப்ல. இதில் வந்து இவானா, பாரதி ராஜா, தீனா அவங்களாம் வந்து மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா, படத்தில் வந்து ஹீரோ ஓப்பனிங் சீனில் பாரதி ராஜா வந்து அவர் ஒரு தாத்தாவாக வந்து தத்தெடுக்கிறாப்புல. தத்தெடுத்துட்டு அதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு தீனா வந்து பிளாஷ்பேக் ஓப்பன் பண்ணி ஒரு கதை சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் எதுக்கு அவர் வந்து தத்தெடுத்தாரு, அதுக்கப்புறம் ஹீரோயினை லவ் பண்ணது வந்து சேனலா இல்லையா, அப்புறம் பாரதி ராஜா யாரு அப்படின்னு பல ஃப்ளாஷ்பேக்குகளை பல ஃப்ளாஷ் கட்டில் சொன்னதான் இந்த கல்வன். படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா டைரக்டரே தான் வந்து சினிமாட்டோகிராஃபர். அதனால் வந்து வழக்கமாக கொண்டு போய் ஏதாவது பச்சை பசையில் இருந்தால் கேமரா வச்சாலே நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த படத்தில் வந்து நிறையா வைட் ஆங்கிள் ஷாட்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த காட்டில் மலை மேலே ஏறி காட்டுறதா இருக்கட்டும், இல்லை காட்டுக்கு டாப் ஆங்கிள் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை யானைங்க ஏதாவது போகும்போது அதுக்கு வந்து லோ ஆங்கிள் வச்சு தள்ளுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து பல சினிமாட்டோகிராஃபி ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பாட்டெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பாட்டை வந்து ஜிவி பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஓகே இருந்துச்சு, அது வேற ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஆக்டிங் ஜிவி வந்து கொடுத்து பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஆகா ஒன்றும் இல்லைன்னா கூட ஓகே நல்லா தான் நடிக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. படத்தோட சோலே வந்து பார்த்துக்கிட்டா பாரதி ராஜா தான். ஆனால் சோலே வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் வந்து பாரதி ராஜா வந்து சூப்பராக பண்ணியிருந்தாலும் அது வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாரதி ராஜாவை காட்ட மாட்டேங்கிறாங்க. அவர் வந்து கொடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் அந்த வாய்ஸை வச்சுக்கிட்டு வெரி ஃப்ரெஷ் அந்த கைண்ட் ஆஃப் அப்படின்னு அவர் ஸ்டைலு அதெல்லாம் வந்து அங்கங்கே வந்து காட்டியிருக்காப்புல. அது வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் தீனா வந்து காமெடி பண்ணியிருக்காப்புல. சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சில இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இவானா வந்து கொடுத்தது பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லாம் இல்லை. நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்தாலும் அது ஒரு அழுத்தமான கேரக்டரானு கேட்டால் கிடையாது. அவங்கள வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கோங்க கதையில அப்படின்னு வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கதையை வந்து செகண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கோர் கதைக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அந்த கோர் கதைக்கு வரதுக்காக பில்டப் பண்ண மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் வந்து லவ் பண்ணுறது, காமெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்ட்ரோ பிளாக்கில் தான் வந்து அந்த கதையோட முக்கியமான லிஸ்ட்டே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் வந்து கதையை நடக்குது. அதனால் வந்து செகண்ட் ஹாஃப் போனோன்னே வந்து பாரதி ராஜா காமெடி பண்ணுறாரு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து அங்கங்கே எமோஷனல் சீன்லாம் வச்சு நல்லபடியாக கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு மாதிரி ஒட்டாத ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒரு ஓகேவான செகண்ட் ஹாஃப், இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு ஓகேஸான படம் தான் இந்த கல்வன். பல படங்கள் ரிலீஸ் பண்ணுற ஜிவி அவருக்கு வந்து பேச்சுலர் தான் கடைசியாக கிட்டு படம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் எத்தனை படம் ரிலீஸ் பண்ணாருன்னு தெரியல. போன வாரம் கூட ரிபன் ஒன்று ரிலீஸ் பண்ணி அடி வாங்கினாங்க. பட் இந்த படம் வந்து அந்த படத்தை கம்பேர் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாக சொல்லணும்னா இது வந்து ஒரு டீசெண்டான படம் தான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த யானையை வச்சு பண்ணுற சீனு அதெல்லாமே வந்து நேச்சுரலாக யானையை கூப்பிட்டு வந்து பண்ணிட்டாங்க. அதனால் வந்து அந்த சீன் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 6.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.